பின்னாடியே ஒருத்தன் நிழல் மாதிரி வந்துட்டு இருக்கான். என்ன ஃபாலோ பண்றானா இல்ல உன்ன ஃபாலோ பண்றானான்னு தெரியல. யார சொல்ற? அங்க குண்டா இருக்கானே பூசணிக்கா மாதிரி அவனையா? ஆமா, நீ பேசாம நட. இப்ப ரோடு தாண்டி எதிர்கடைக்கு போவான் பாரு. போறான் டி, போறான். அந்த பக்கம் தான் போறான். சீப் எடுத்து தலையை திரும்ப திரும்ப வாரிப்பான் பாரு குண்ட. வாரிக்கிறா. அந்த கடையில என்னமோ வாங்குற மாதிரி நடிச்சு நம்மள சைட் அடிப்பான் பாரு. நடிக்கிறானா? திருட்டு பார்வை பாக்குறானே. இப்ப நம்ம திரும்பி அவனை நேரா பார்த்தா போதும், ஈன்னு பல்ல இழுப்பா பாரு. புறம்போக்கு படவா. இத புடிச்சுக்கோ பாட்டி, நான் அவனை நல்லா திட்டிட்டு வரேன். ஏய் நில்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ். நோ 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 நோ. நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு சர்ச் பின்னாடி வா. நான் அங்க உனக்காக இருப்பேன். சரியா 7 மணிக்கு. பாட்டி கண்டுபடி திட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எங்க பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதோ உன்னை வெட்டி போட்டு ஊறுகாய் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புரியாத புதிர்தான் எதிர்காலமோ பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம்
விளைந்ததோர் வசந்தமே புதுச்சுடர் பொலிந்திட மனத்திலோ நிராசையே இருட்டிலே மயங்கிட வாழ்கின்ற நாட்களே சோகங்கள் என்பதை கண்ணீரில் தீட்டினே கேளுங்கள் என் கதை கலைந்து போகும் காணல் நீரிது காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புலர்ந்ததோ பொழுதிதுவோ புள்ளினத்தின் மகோத்சவம் இவை மொழி இசை தரும் சுரங்களில் மனோகரம் புது பிரபஞ்சமே மலர்ந்த நேரமே அம்மாடி சொர்க்கம் தான் முன்னாடி வந்ததோ கசந்து போன காட்சி இல்லையே காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புரியாத புதிதான் உடனே அழைச்சு கொண்டு போ. என்னம்மா நல்லா இருக்குங்களா? இருக்காங்க பாட்டி, நீ சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது லவ் பண்ணிருக்கியா? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? லவ் பண்ணிருக்கியா? ஏய் கத்தாதடி, மானம் போகுது. இல்ல லவ் பண்ணி அதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, தேவதாஸ் போல ஆயிடுவாங்களா? வாய முறி. இல்ல பாட்டி, நேத்து ஒருத்தனை பார்த்தேன்னா காதல்ல பட்டு நினைக்கிறேன். பாவம் தாடி வளர்த்துக்கிட்டு உன்ன மாதிரி ஷாலுவா போத்திக்கிட்டு வானத்தை பார்த்து பாடிட்டு இருக்கான். நீ அப்படி பாடி இருக்கியா? போடி. நிஜமாவே பாடினா பாட்டிமா, நீ நம்பலையா? நான் வேணா அந்த பாட்டு பாடி காட்டுட்டா? காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புரியாத புதிர்தான் எதிர்க்க. அந்த பொண்ணு பேர் என்ன? கீதாஞ்சலி, டாக்டர் சர்மாவோட பொண்ணு. பாட்டி தேவதாஸ். யாரு? அதான் தாடி ஷாலோ வானம் வரா. கீதா, நேத்து பாட்டி கிட்ட செம்ம டோஸ். எதுக்கு? அந்த தேவதாஸ் இல்ல, அவன மாதிரி பாடி காட்டிட்டு இருந்தேனா,
திடீர்னு எதிரில நிக்கிறான். நேரா என்கிட்ட வந்து டக்குன்னு கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நிஜமாவா? சே, நான் பாடி இருக்கணும். பாட்டி முன்னாடி முத்தம் கொடுத்தான். அவ்வளவுதான். இந்த வயசான கிழவி திட்டி இருக்கு பாரு. அவன் யாரவன், எப்படி உன்ன தெரியும், எத்தனை நாளா பழக்கம், அது முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டா. உயிரை வாங்கிட்டா. எல்லாம் அந்த தேவதாஸ் முன்னாடி பாரு பாரு. இப்ப பாரு தமாஷா. I love you. நீ இங்க என்னமா பண்ற? ஏன் ஃபாதர், நாங்க உங்க சர்ச்சுக்கு வரக்கூடாதா? அது இல்லம்மா, என்ன விஷயம்னு கேட்டேன். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். அது யார்கிட்டயாவது ஒத்துக்கிடும் போல இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்ன தப்புமா? ஒரு பொய் சொல்லிட்டேன். என்னம்மா? ஒரு ஆள்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏன்? சும்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? ப்ளீஸ். இது பார், இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு சர்ச்சுக்கு பின்னாடி உனக்காகவே நான் காத்துட்டு இருப்பேன். சரியா? என்ன கைவிட்டுடாத.